ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சு வாசல்லாம் சாணி தெளிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு சிக்கு கோலம் தாங்க போட போகிறேன். இந்த சிக்கு கோலம் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள சிக்கல்கள்லாம் வராமல் தடுக்குமாங்க. அதனால தான் சிக்கு கோலம் போடுங்க அப்படின்னு நிறைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கு கோலம் தாங்க நான் போட்டுட்ருக்கேன். சிக்கு கோலம் போடுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, ஆமாங்க, அவ்வளோ பெரிய விஷயந்தாங்க. நம்ம மனசில் எந்த ஒரு எண்ணமுமே இருக்கக்கூடாதுங்க. நம்ம மனசில் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோலத்தை கரெக்டாக நம்ம போட்டு முடிக்க முடியுங்க. இல்லாட்டினா சிக்கு கோலம் ரொம்ப சிக்கிக்குங்க. ஸோ அப்படியே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வயலுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம வயலில் நெல் நட்டிருந்தோம்ல, அதுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அந்த வாய்க்காலில் அவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. பக்கத்தில் அப்படியே வரப்பில் பார்த்தா துளசி இருந்துச்சுங்க. சரி, துளசி ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதில் 2 பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தாச்சுங்க. சளிக்கெல்லாம் இந்த துளசி ரொம்ப நல்லதுங்க. இது கிராமத்தில் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தா இந்த பூ இருந்துச்சுங்க. இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வர்ற வழியில் ஒரு பள்ளங்க, அது ஃபுல்லாக தண்ணி. இந்த தண்ணியை கடந்தாங்க வீட்டுக்கு